விருந்தாட்கள் வர்ற போது அவர்களை வரவேற்கிற தன்மை நம்மகிட்ட உண்டுங்க. இல்லற வாழ்வின் இனிமேல் முக்கியமான ஒன்று. அதுக்கு எங்கே தெரியுமா உதாரணம் தெரியுங்களா? சிலப்பதிகாரத்தில் கோவலன் எல்லா பொருளையும் தொலைச்சிட்டு கண்ணகி வீட்டுக்கு வர்றாங்க. மாதவி வீட்டிலேருந்து வர்றான். அப்போ வான்பொருள் குன்றம் தொலைத்தனை சொல்லிட்டு கண்ணகி ஒரே ஒரு வருத்தத்தை தாங்க பதிவு பண்ணான். நீ எல்லா பொருளையும் தொலைச்சிட்ட பா, பரவாயில்ல. அவமானப்படுற மாதிரி இதே ஊரில் இன்னொரு வீட்டில் இருந்தேன், அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் என்னால் பொறுக்க முடியாத ஒரு விஷயம் உண்டு தெரியுமா? கண்ணகி சொல்கிறா, என்ன தெரியுமா? நீ இல்லாத இந்த காலங்களில், நல்ல கவனிங்க, நீ இல்லாத இந்த காலங்களில் இந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளு கூட வந்ததில்லடா. என்னால் இந்த பிறவியில் ஒரு விருந்தாளுக்கு கூட சாப்பாடு போடுகிற வாய்ப்பு இல்லாமல் போச்சடா. சண்டாள பாவி. யார் கணவன் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல, என் தப்பு தான் அது. ஆனால் அதெல்லாம் காட்டலன்னு தெரியுமா? நான் விருந்தாளுக்கு சாப்பாடு போடுற வாய்ப்பு இழந்தேன்டா. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோடலும் இழந்த எண்ணெய் நாங்கள். இதே வார்த்தை கம்பராமாயணத்தில் வருது. சீதை அங்கே அந்த ராவணனுடைய அந்த அசோகணத்தில் உட்கார்ந்துருக்கப்ப என்ன நினச்சா எழுகிறா தெரியுமா? நம்ம இல்லாத நேரத்தில் நம்முடைய அந்த ஆசிரமத்துக்கு யாராவது வந்தா நம்ம ராமன் என்ன பாடுபடுவார், விருந்து கண்ட போது என்னொருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறார். எப்படி சாப்பாடு போட முடியும்? இன்னைக்கு அது இருக்கா? இன்னைக்கு யாராவது விருந்தாள் வந்தால் பயப்படுறோம். அப்படியே ஃபோன் பண்ணால் வந்துட்டீங்க, முதல் கேள்வி கேட்குறோம். இல்லை ஃபோன் பண்ணால் நீங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஃபோன் பண்ணாமல் வந்தேன். அவன் எப்படி ஆள் பாருங்க.